எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வணங்கான் படத்தை நீங்க எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதமா இருக்கட்டும், உங்களோட விமர்சனங்களா இருக்கட்டும், இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை பாராட்டும் போது அது வந்து உங்களோட பங்கு முக்கியமா இதுல இருக்கு. ஸோ அதுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி என்னோட திரையுலக பயணத்தில் வணங்கான் ஒரு மைல்கல் படமாக அமைஞ்சதுக்கு முதல் பாலாசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு நடிகனாக படம் முழுக்க பேசாமல் மக்கள்கிட்ட போய் அவங்க மனசை கவர முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை உண்டாக்குன பாலாசருக்கு நன்றி. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நடிப்பை பற்றி பாராட்டுறாங்க, படத்தை பற்றி பாராட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் பாலாசர். ஏன்னா எவ்வளோ உழைப்பு அதில் பாலாசர் எனக்குள்ள வந்து வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த படத்தில் அந்த ப்ராசஸே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. ஏன்னா செய்கை மொழியை கற்றுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அண்ட் உடல் மொழியை மாற்றிக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அவ்வளோ ஆழமாக என்னை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், பாலாசர் ஓட கைடன்ஸ் இல்லாமல் என்னால் அது பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இந்த எல்லா பாராட்டுகளும் பாலாசருக்கு தான் போய் சேரும். அண்ட் இது ஒரு எனக்கு நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையில் ஐ திங்க் இது மாதிரி ஒரு திருப்பி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா த கிராஃப்ட்மேன் பாலாசர் னால மட்டுமே இதை வந்து கொடுக்க முடியும். ஸோ மீண்டும் நம்ம இணைஞ்சா வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ பாலாசர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்களாகிய உங்கள் எல்லாருக்கும், ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு எப்போதுமே வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக பாலாசர் எப்போதுமே சொல்லுவாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ படத்துலேயும் அந்த ஹார்ட் ஹிட்டிங் கண்டென்ட்டுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த அந்த வரவேற்புக்கு முதல் என்னுடைய நன்றிகள். அண்ட் படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் அத்துணை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ பாலாசர் ஒன்ஸ் அகேன். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு போல்டாக பொங்கல் அன்னைக்கு, அதை பொங்கலுக்கு முன்னாடி நம்ம படம் வரணும் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக நின்று இப்போது எல்லாரோட பாராட்டுகளையும் பெற வச்சதுக்கு சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். ஐ வில் நெவர் ஃபர்கெட். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சினிமா பார்த்திராத கதாபாத்திரங்களை தன் படைப்புகள் மூலம் தந்து உச்சிக்கு சென்றவர். 25 காலம் தமிழ் சினிமாவில் தனக்கான அடையாளத்தை தேடிக்கொண்டவர். காதலின் வலி, அதன் ஆழத்தை சொன்ன சேது, அகதிகள் முகாம், சீர்திருத்த பள்ளி என்று சொன்ன நந்தா, தேயிலை தோட்ட பிரச்சனைகளை கண்முன் காட்டிய பரதேசி, சமூகத்தின் கடைக்கோடியில் கவனிப்பு இல்லாமல் வாழும் மனித கூட்டங்களின் வாழ்க்கையை சொன்ன அவனிவன், காசியும் எரியும் சிதையும் கண்முன்னை காண வைத்த நான் கடவுள், இப்படி தேசிய அளவில் தன் படைப்புகளை கொண்டு சேர்த்த வணங்கான் இயக்குனர் பாலா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம். நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதை ரசித்ததுனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்காக உங்களை கைகூப்பி வணங்கிக்கிறேன். மற்றபடி ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். உட்காந்துக்கலாமா சார்? எனக்கு ஒரு கேள்வி சார். எப்படி சார் அப்படியே இருக்கீங்க? எனக்கு உங்களோட உணவு பழக்கம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.